கபடி கபடி கபடி. தம்பி, ராஜாட்டத்தை பார்க்க ஊரே நிக்கும். ஏன் காரி துப்பவா? தம்பி, அங்க பாரு, ராஜு பக்கம் ஏறவே மாட்டான். அப்படி ஏறிட்டான் புடி, அந்த மாதிரி புடி, உடும்பு புடி, நகரவே முடியாது. ஐயோ பாக்குறானா? கபடி கபடி கபடி. ராஜு ரைடு போறதே ஒரு தனி ஸ்டைலு தான்ப்பா. அப்படி ஏறும் போது எதிர மூஞ்செல்லாம் பாக்கணுமே, பயத்துல அள்ளு விடும், பேதி தான். காலை ஒரு சொல்லிட்டோம் பாரு, பாக்கிறதுக்கு மாசா இருக்கும். கண்ணூர் பக்கம் நிக்காதுப்பா, யார் எங்க வரான்னு கரெக்டா பாத்துருவான். அப்படி ரைட்ல ஏறி பயங்காட்டிட்டு நடுவுல காலை சொல்லட்டி ஒரு ஜம்ப் பண்ணுவான் பாரு. கபடி 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 கபடி. ஐயோ பாக்குறானா? தம்பி, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜினியோட பயங்கரமா இருக்கும். ஏய், சீக்கிரம் ஒரு ஆளு கூப்பிடுங்கடா, டைம் ஆயிட்டா. இருடா, சுருட்ட வரான் இருக்கான்டா. வர சொல்டா. சுருட்ட வந்தான்டா. டேய், யாரு மச்சான் அவன்? ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. டேய், ப்ரோ பிளேயர் அவன். ப்ரோ பிளேயரா? அப்ப இன்னைக்கு கன்ஃபார்ம் போயதான். சோ தாய். டேய், என்ன எமோட்ரா அது வித்தியாசமா இருக்கு? ஏய், நான் தான் சொன்னேனா ப்ரோ பிளேயர் அவன். என்ன சொல்ற? சதறதுதான் இன்னைக்கு. நம்ம தான் இன்னைக்கு போய் ஸ்டார்ட் பண்றடா. சுருட்ட சூரோட போறடா. அப்பாடி ஏகேம். ஏகேம் ஏன்டா நீங்களா ஒரு டீம்மேட்டடா? லூட் அடிக்கங்கனாச்சும் விடுறானுங்களா? நான் கிளாக் டவர் போய் லூட் அடிக்கிறேன், போங்கடா. ஐயே, எங்க என்ன சொல்றானுங்க? பண்ணி போயிடுவோம். புளிய மரம் தான் போய் குளோவாலு. மச்சான் நாக்காயிட்டோம்டா. என்னடா நீங்க என்ன லூட்டும் அடிக்க விட மாட்டீங்க, கில்லும் அடிக்க மாட்டீங்க, எரிச்சல் ஆகுதுடா. வரண்டா, இருங்கடா. மச்சான் எமௌண்ட்லாம் போறாங்க, சீக்கிரம் வாடா. எமௌண்ட்லாம் போறாங்களா? அதோ வந்துட்டே இருக்கடா, வரண்டா இருக்கடா. அம்மா, அந்த ப்ரோ பிளேயர் எங்கடா இருக்கான்? சுருட்டா அவன் எங்கனே தெரியலடா. ஐயோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. தம்பி, மதரை எப்படிப்பா ஷார்ட்டா சொல்லுவ? மாம்பா, பிரதர, ப்ரோப்பா, சிஸ்டர, சிஸ், அப்போ ஃபாதர, ஃபாதரு, அடங்கொப்பம் அவன. ஐயோ தப்பா. வேணும் வந்துட்டா. அம்மா, வயித்த கலக்குதுமா. அப்பாடி, ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் இன்னைக்கு. அடுத்த நாள். அம்மா, வயித்த கலக்குதுமா. சரி சரி, போய் முக்கு. அப்பாடி, இன்னைக்கு லீவ் போட்டுடலாம். கரெக்டா வயித்த கலக்குதுன்னு ஓடுறானே. அடியே, என்னடி உன் பிள்ளை கரெக்டா ஆறு அடிக்கிறப்ப ஆகி வருதுன்னு ஓடுறான்? தெரியலங்க, ஏதோ கனெக்ஷனா இருக்கும். ஆட்டிக்கு உன் தாத்தாவை தலையில அடிக்கா. கனெக்ஷன் கொடுக்குதுன்னா கரண்டா? நாளைக்கு இருக்கடி உன் பிள்ளைக்கு. அடுத்த நாள். அம்மா, வயித்த கலக்குதுமா. தம்பி நில்லுப்பா. அப்பா, அதை எப்படிப்பா கரெக்டா வேணும் ஆறு அடிக்கிறப்ப ஆகி வருதுன்னு ஓடுற? தெரியலப்பா, கரெக்டா வருதுப்பா. இல்லப்பா, இன்னைக்கு ஒழுங்கா அடக்கிட்டு ஸ்கூலுக்கு போ. அப்பா, என்னாட்டெல்லாம் ஆய அடக்க முடியாதுப்பா. அப்பா கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. தேவி, ராமலிங்கம், ராமாமிர்தம், கல்யாணி, கமலா, கீதா, சுரேஷ், ரமேஷ், ரவி, ராஜ்குமார். ஏன் கை தூக்க மாட்டியா? நவீன், பிரேம், ராஜேஷ், விஷால், மீரா, சீரா, தாரா, காரா, மாரா, தும், தா, சி, பு, உர். தம்பி, தம்பி எந்திரிப்பா. ஐயே, என்னமா? 9 மணிக்கு எழுப்ப சொன்னியே, இன்டர்வியூ போகணும்னு. கிளம்பலையா? ஐயோ மா, நான் 9 மணிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுமா? உன்னை முன்னாடியே எழுப்ப சொன்னமா? ஏமா இப்படி பண்ற? கடுப்பாவுதுமா, போமா. அம்மா, சாரிம்மா, போயிட்டு வரமா. மே கமின் சார். ஏன்டா லேட்டு?
சார் தாத்தா செத்துட்டாரு சார். டேய் அழுவாதடா. இல்ல சார், எப்போதுமே அவங்க சார் சாப்பிட்டியான்னு கேட்பாரு. புரியுதுடா. தாத்தா மேல ரொம்ப பாசமா இருந்திருக்க. சரி போய் உட்காரு போ. தண்ணி குடிச்சு உட்காரா. சரி சார், அப்படி நம்பிட்டா உட்கார வேண்டியதான். ஓகே, கிளாஸ் ஓவர். ராஜ்குமார் சார், நீ அழுகுறத பத்திர கஷ்டமா இருந்துடா. நான் ஈவினிங்கா வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு போறேன். வீரன் தலை தெறிக்க ஓடினான். தாத்தா தம்பி, ஏன் இவ்வளவு வேகமா ஓடிடுற? நான் இன்னைக்கு ஸ்கூல் லேட்டா போனல தாத்தா. ஆமா லேட்டா போனேன். ஏன் சார் மேல கை வச்சாரா? அடிக்கலாம்ல தாத்தா, ஏன் லேட்டுன்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? தாத்தா செத்துட்டாருன்னு சொன்ன தாத்தா. உள்ள போய் உட்கார சொல்லிட்டாரு. அடக்கு இருக்கு பையன் உள்ள. சரி விடு, அதான் உள்ள போய் உட்கார சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? அது இல்ல தாத்தா, அவர் வீட்டுக்கு வரேன் இருக்காரு. ஓ, வீட்டுக்கு வரேன் இருக்காரா? சரி இரு, பாட்டி பூஸ்ட் போட சொல்றேன். அடியே மாலா, பூஸ்ட். ஐயோ, தாத்தாக்கு பாடகட்ட பாக்குற நேரச்சு காப்பாத்துங்களா. யார் இப்ப போன் பண்றா? ஹலோ, ஆமா, ஒருவேளை சாரா இருக்குமோ? நீ திருந்த மாட்ட ராஜ்குமார். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிக்கிற. லவ் வேற. நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போ. கால் பண்ணி பேசுறேன். வீட்டுக்கு போ. அவரு தான் பண்ணிருக்காரா? ஐயோ, பார்வையே சரியில்லையே. எல்லாத்தையும் சொல்றாரு போலியே. ஐயோ, அம்மா மூஞ்சி கொடூரமா மாறுதே. சொல்லுங்க, பேசாம நம்மளே போய் கிணத்துல கூச்சிடலாமா? சார்ஜர் வைங்க தம்பி. அம்மா, இதை தெரியாம பண்ணிட்டோமா, வலிச்சு விட்டுருமா. யாருமா போட்டு பேசுறது? ஏதோ ராங் நம்பராம்பா. அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே. ஃபுல் டாஸ் பாலு எப்படி அவுட் ஆனோ? நம்மள்ட்ட தான் டைம் மிஷின் வச்சிருக்கல. என்னன்னு போய் பாப்போம்ப்பா. அப்பாடி, ஒரு வழியா வந்தாச்சு. இப்பதான் நம்ம பேட்டிங் ஆட போறோம். பவுலிங்க்கு அவன் ரெடி ஆயிட்டான். என்னங்க சவுண்டு கேக்குது? என்ன? இப்படி வேண்டிட்டு இருக்கீங்க? என்ன இங்க ஏதோ சவுண்டு கேக்குது? அவுட் ஆகணும். சீக்கிரம் அவுட் ஆகணும். சொம்பல எமிச்ச மரத்தை போட்டா அவுட் ஆயிடும். அப்ப இப்படிதான் அவுட் ஆகுறீங்களாடா? A few minutes later. அண்ணா, என்னண்ணா இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆயிட்ட? இந்தடா, இனிமே நீங்களே பேட்டிங் ஆடுங்க. அண்ணா, நீ இல்லாம எப்படிண்ணா? ஐயா தோர இது சோயநல பூமி. ஐயா தோர சாரி, எக்ஸாம் பேப்பர்ல இந்த ரெட் பென்னு யூஸ் பண்ணிட்டேன் சார். முதவி ரெட் பென் யூஸ் பண்ண கூடாதுடா. அவ்வளவுதான், முடிஞ்சு. எக்ஸாம் ஃபெயில் நீ. நான் ராஜ்குமார், நீ என்ன சைலண்டா உட்காந்துருக்க? எக்ஸாம் எழுதலையா? சைலண்ட் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் சார். ஏச்சி, தள்ளி போகாரு. ஒன்னோடு ஏய், உன்னா ஒன்னா விட்டா யாரும் எனக்கு இல்ல. ஏ மச்சான், இங்க போடுறா. 1 2 மூக்கர் எடுத்து போற மூதேவி. ஏஞ்சி போ. ஏ மச்சான், என்னடா எழுதுற? லே, பேரு தாண்டா எழுதுறேன். லே, என்னடா பேர்லாம் எழுதுற? டேய், பேரு ரோல் நம்பர் மட்டும் தாண்டா எழுதுறேன். டேய், ஐயோ, பாத்தியா, விட்டுட்டு படிச்சிருக்க. தெரியும்டா, அதான் பேரு ரோல் நம்பரா கரெக்டா எழுதுற. ஐயா சார், என்ன ஃபைல் போட்டுருங்க சார், நான் எக்ஸாம் எழுதல. ஐயா, பொம்பளை புள்ள வந்திருக்கா? டேய், ஊரு ஃபுல்லா வெடி வைக்கடா. இன்னைக்கு தீபாவளி என்ன சந்தேகமா இருக்கணும். அந்த அளவுக்கு வெடி வைக்கணும். பொண்ணை தங்கத்துல ஜொலிக்க வைக்கிறோம். வரப்போற மாப்பிள்ளை தங்கத்துல குளிக்க வைக்கிறோம்.
மாப்பிள்ளை ஜட்டி வரையும் தங்கமா இருக்கணும். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அப்பாடி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? தங்க விலை மனபரமான உயர்வு. 1 பவுன் 1 லட்சம். 1 லட்சமா? ஆஹா, அப்ப இப்பயே வாங்கி வச்சாதானே உண்டு. அடியே, அந்த 2 ஏக்கர் இடம் லோனு அது கொஞ்சம் இப்பயே பேசி வச்சிரு, தங்க வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை வந்திருக்கா? அப்பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டாடுங்க. லோனு இடம் கூட வித்தா கூட 10 லட்சம் வரும். இப்பயே சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டு தங்கத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான். ஹலோ மச்சான், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மச்சான். இன்னொரு 20 வருஷத்துல கல்யாணம் பண்ண மச்சான். இதை பாத்துக்கிட்டே நான் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுனா நல்லா இருக்கும். சரி மச்சான், பார்த்து அனுப்பிச்சுடா. சரிங்க மச்சான். ஏங்க என்னங்க இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு சில பேர் உட்காந்துருப்பான் சேர் போட்டு 10 பவுன் போட்டாதான் கட்டி பண்ணு. 10ல இருந்து கேட்டு வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏங்க 1 பவுன் 1 லட்சம் தானே, ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. பைத்தியக்காரனையே, 1 பவுன் 3 லட்சம், 10 பவுன் 30 லட்சம். 30 லட்சமா? அப்ப 20 வருஷத்துல 1 கோடி வந்துருமே. அப்ப இப்ப ரெடி பண்ணி வாங்கி வச்சலாம். ஹலோ அத்தை, இதனா காசு தான் அனுப்பிச்சு விடுங்க அத்தை.